இந்த பிரம்மாண்டமான கூட்டத்தை பார்க்கின்ற பொழுது இது பாக கிளைக்கழக கூட்டம் இல்ல, அண்ணா திமுக மாநாடு என்று சொல்லுகின்ற அளவிற்கு கடல் போல் மக்கள் வெள்ளம் காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு நம்மை பார்த்து ஸ்டாலின் பேசுறாரு, அண்ணா திமுக இதோட முடிஞ்சு போச்சுங்கிறாரு. அருமை சகோதரர் சொல்றாரு, பொம்மை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களே பகல் கனவு கண்டு கொண்டிருக்கின்றீர்கள். உடைய கனவு பகல் கனவு. இங்கே வந்திருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சிப்பாய்கள் நாட்டை காப்பதற்கு ராணுவம் எப்படியோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வெற்றிக்கு இங்கே குவிந்திருக்கின்றார்கள் சிப்பாய்கள். மாவட்ட செயலாளர் சொன்னதை போல ஒவ்வொரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டரும் நிர்வாகிகளும் பூத் கழக நிர்வாகிகளும் சிறப்பாக செயல்பட்டு நடைபெறுகின்ற 2026 நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிக இடங்களில் இன்று தனிப்பெரும் கட்சியாக ஆட்சி அமைக்கும். இன்றைய தினம் கிளைக்கழக கூட்டம் கிட்டத்தட்ட ஏற்கனவே சின்னச்சேலம் பகுதியில் முதலாக பாக கிளைக்கழக கூட்டம் தமிழ்நாட்டிலேயே கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தான் முதலிலே இந்த பாக கிளைக்கழக நிர்வாகிகள் கூட்டம் கூட்டப்பட்டது. அதுக்கு பிறகு இப்பொழுது இந்த உளுந்தூர்பேட்டை நகர பகுதியிலே பிரம்மாண்டமான அரங்கிலே கிட்டத்தட்ட 25,000 பேர் குழுமை இருக்கின்ற கூட்டம். இந்த கூட்டத்தில் நம்முடைய கிளைக்கழக நிர்வாகிகள் இங்கே பாக கிளைக்கழக வெற்றிக்கொடியை நாட்ட வேண்டும். தேர்தலிலே எருமை போல சுறுசுறுப்பாக, தேனீக்களை போல சுறுசுறுப்பாக செயல்பட்டு தலைமை கழகம் அறிவிக்கின்ற வேட்பாளரை அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் கள்ளக்குறிச்சி மாவட்டம் என்று சொன்னால் அண்ணா திமுக கோட்டை என்பதை நிரூபித்து காட்ட வேண்டும். தேர்தலிலே அந்த வலிமை உலகத்திலே இருக்கின்றது, அந்த திறமை உலகத்திலே இருக்கின்றது. ஆக இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற 5 சட்டமன்ற உறுப்பினர் உங்களால் கொடுக்கப்பட வேண்டும். நமக்கு கூட்டணி பலமான கூட்டணி அமையும், கவலைப்படாதீங்க. முதல் கட்டமாக பாரதிய ஜனதா கூட்டணி அமைச்சிருக்கிறோம். அதில் கூட ஸ்டாலின் பேசுகிறான், சட்டமன்றத்தில் பேசுறான். ஐயோ ஏன் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுட்டீங்களே, நாங்க யாரோட கூட்டணி வச்சா உனக்கு என்ன கவலை? நான் சொன்ன மாதிரி தம்பி சொன்ன மாதிரி பயம் வந்துட்டது, மாவட்டத்தில் சொன்ன மாதிரி பயம் வந்துட்டது ஸ்டாலின் அவர்களுக்கு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி வைத்தவுடனே ஸ்டாலினால் பொறுக்க முடியவில்லை. கூட்டணி வைக்கின்ற நோக்கம் வாக்குகள் சிதறாம நமக்கு உடைய வேட்பாளர் கிடைக்க வேண்டும். திமுக என்ற தீய சக்தி மக்கள் விரோத அரசை அகற்றப்பட வேண்டுவதற்காக நாம் கூட்டணி வைக்கின்றோம். சிந்தாமல் சிதறாமல் அனைத்து வாக்குகளும் நாம் நிறுத்தப்படுகின்ற வேட்பாளர் கூட்டணி வேட்பாளர் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையிலே நாம் கூட்டணி அமைக்கின்றோம். பல பேர் பேசுகின்றார்கள், இன்றைக்கு எதிர்கட்சி வரிசையில் இருக்கின்றவர்கள் பேசுகின்றார்கள்.
பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுட்டாரு. பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கபடிகளும் செஞ்சு விடுவோம் என்று. அதிமுக ஒன்னுதான் கண்ட கட்சி. அதிமுக சுமார் 31 ஆண்டு காலம் தமிழகத்தில் ஆட்சி புரிந்த கட்சி. எந்த கொம்பனாலும் அதிமுகவை கபடியம் செய்ய முடியாது. இது உணவுபூர்வமான கட்சி. ஒவ்வொரு தொண்டன் உடம்பிலே ஓடுவது அதிமுக ரத்தம். அதிமுகவை அழிக்க பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் ஆட்சி காலத்திலே, புரட்சித் தலைவர் இருக்கின்ற காலத்திலே திரு கருணாநிதி எவ்வளவு முயற்சி செய்தார். அத்தனையும் தூள் தூளாக உடைத்த தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு திரு கருணாநிதி அவர்கள் எவ்வளவு முயற்சி செய்தார். அத்தனை முயற்சியும் முறியடித்த தலைவி நம்முடைய இறுதி புரட்சி தலைவி அம்மா. எவ்வளவு பிரச்சனையை உருவாக்கினார்கள் அம்மா. இந்த இயக்கத்தை கொண்ட போது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு இயக்கம் இரண்டாக பிளவுபட்ட போது எப்படியாவது கருணாநிதி துடித்துக் கொண்டிருந்தால் அதிமுக அழிப்பதற்கு. ஆனால் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் தெய்வம், அந்த தெய்வத்தினுடைய ஆசியாலும் அருளாலும் அதிமுக ஒன்றாக இணைந்தது. அம்மா மக்களால் மிகப்பெரிய வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தார்கள். கருணாநிதினாலே முடியல, அதிமுக வீழ்த்த முடியல, உடைக்க முடியல. ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய கனவு ஒருபோதும் பலிக்காது. இன்னைக்கு அம்மா மறைவுக்கு பிறகு எவ்வளவு முயற்சி செய்து பார்த்தார் ஸ்டாலின் அவர்கள். அதிமுக உடைக்க சில சந்தர்ப்பவாதிகள் நன்றாக தெரியும். சில துரோகிகள், எட்டப்பர்கள் திமுகவோடு சேர்ந்து அம்மா ஆட்சி கவிழ்க்க நினைத்தார்கள். மக்களால், மக்களுடைய ஆதரவால் அதிமுக சட்டமன்ற உறுப்பினரால் சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்கப்பட்டு அதிமுக ஆட்சியை தொடர வைத்தோம். அப்பொழுது கூட ஸ்டாலின் பொறுக்க முடியாம சட்டை கிழிச்சுக்கிட்டு வெளியில போன. அதிமுக உடைக்க நினைத்தவர்களை சட்டை கிழித்துக் கொண்டு வெளியேறிய காட்சி எல்லா தொலைக்காட்சியிலும் வந்தது. திரு ஸ்டாலின் அவர்களே, அதிமுகவை ஒருபோதும் வீழ்த்த முடியாது. எப்பொழுது பார்த்தாலும் பேசுவார். அதிமுக எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்று 10 தேர்தலிலே தோல்வி அடைந்துவிட்டது என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார். திரு ஸ்டாலின் அவர்களே, 2011 2021 வரை எத்தனை முறை நீங்கள் தோல்விவிட்டீர்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். 2011 எதிர்கட்சி வரிசையில் கூட அமர முடியாத கட்சி திமுக கட்சி. எங்களை பார்த்து விமர்சனம் செய்வதற்கு எல்லாரும் உங்களுக்கு தகுதி இல்லை. இன்றைக்கு தேர்தல் நேரத்திலே திமுக எவ்வளவு அறிவிப்புகளை கொடுத்தீங்க? கொஞ்சம் அறிவிப்பா கொடுத்தீங்க. மக்களை ஏமாற்றுவதற்காக சுமார் 525 அறிவிப்புகளை நீங்க வெளியிட்டீங்க. எத்தனை அறிவிப்புகளை நிறைவேற்றிக்கிறீங்க? அத்தனையும் பொய்யான வாக்குறுதி. மக்களை ஏமாற்றி கவர்ச்சிகரமாக பேசி ஒருத்தர் குறித்து வழியாக ஆட்சிக்கு வந்த கட்சி தானே திமுக கட்சி. திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நேர்மையாக மக்களை சந்தித்து பேசி உண்மையை சொல்லியா நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க? இல்லையே, அத்தனையும் பொய். ஒரு ஆட்சியில முக்கியமான அறிவிப்பு பெட்ரோல் டீசல் குறைச்சாங்களா? குறைச்சாங்க. பெட்ரோலுக்கு மட்டும் ஒரு 3 ரூபாய் குறைச்சிட்டு விட்டுட்டாங்க.
டீசலுக்கு 4 ரூபாய் குறைக்கிறாங்க, குறைக்கவே இல்லை. இது வரைக்கும் குறைச்சிருக்காங்களா? ரேஷன் கடையில 1 கிலோ சர்க்கரைக்கு பதிலா கூடுதலா 1 கிலோ சர்க்கரை கொடுப்போம் சொன்னாங்க. கூடுதலா 1 கிலோ சர்க்கரை கொடுக்கிறாங்களா? அப்புறம் 100 நாள் வேலை திட்டம் 150 நாள் உயர்த்தும் சொல்றாங்க. 150 நாளா உயர்த்தாட்டி பரவாயில்ல, ஏற்கனவே 100 நாள் வேலை புரிந்த அந்த பெண் ஊழியருடைய அந்த நாளை குறைச்சிட்டீங்க. பல ஊராட்சி கடையில 100 நாள் வேலை திட்டம் இப்ப 50 நாள் வேலை திட்டம் ஆயிடுது. இப்படி நம்முடைய மகளிரை ஏமாற்றி வாக்குகளை பெற்ற கட்சி திமுக கட்சி. தேர்தலில் உங்களுடைய வாக்குறுதி திமுக ஆட்சிக்கு வந்தா 100 நாள் இருந்து 150 நாளாக உயர்த்தப்படும் சொன்னீங்க. அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற பெண் ஊழியர்களுக்கு ஊதியம் உயர்த்தி வழங்கப்படும் சொன்னீங்க. அதுவும் செய்யல. ஒவ்வொரு மாதமும் கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுக்கறாங்க. கொடுக்கறாங்களா? சொல்லுங்க, கொடுக்கறாங்களா? ஏமாத்திட்டாங்களா? அப்புறம் நம்முடைய ஏழை மாணவர்கள் கல்வி கற்பதற்காக வங்கியிலே கடன் வாங்கினாங்க. அந்த கடனை ரத்து செய்வோம் என்று தேர்தல் அறிக்கையில திமுக குறிப்பிட்டிருந்தது. அந்த கல்வி கடனை ரத்து செஞ்சாங்களா? இல்ல. திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வு ரத்து, முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து பண்ணாங்களா? இல்ல. முதியோர்களுக்கு அவர்கள் வாங்கப்படுகின்ற முதியோர் உதவித்தொகை உயர்த்தி கொடுத்தாங்க. அதுவும் உயர்த்தல. அதோட அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டம் கொண்டு வர சொன்னாங்க. அந்த அரசு ஊழியருக்கும் நாமத்தை போட்ட முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். பிறகு நம்முடைய குழந்தைகள் கல்வி கற்க வைக்கிறோம், படிக்க வைக்கிறோம். அவர்கள் பட்டப்படிப்பு படிக்கிறாங்க. படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு தருவோம் என்று சொல்லி அரசாங்கத்தில் இருக்கின்ற 4 லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்புன்னு தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க. இதுவரைக்கும் 50,000 பேர் தான் நியமிச்சிருக்கிறாங்க. 50,000 பேர் தான் இன்றைக்கு அரசு ஊழியர்களாக உதவிகளாக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த 4 வருட காலத்தில் கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் இன்றைக்கு பணி ஓய்வு பெற்றுட்டாங்க. ஆக 5 லட்சம் ஆயிடுது. ஆனா 50,000 பேர் தான் இன்னைக்கு நம்ம இளைஞருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கும் சொல்லி இருக்கிறாங்க. ஆக அந்த வாக்குறுதியும் பொய். மாதம் 1 முறை மின்கட்டணம் சொன்னாங்க, செஞ்சிருக்காங்களா? மாதம் 1 முறை மின்கட்டணம் செஞ்சிருக்காங்களா? ஆக எவ்வளவோ பொய், பச்சை பொய். அதோட இன்றைக்கு திமுக ஆட்சிக்கு வந்த உடனே விலைவாசி உயர்ந்து போச்சு. பெண்ணை முட்டுகின்ற அளவுக்கு விலைவாசி உயர்வு, வேலையில திண்டாட்டம். இதற்கிடையில மின்சார கட்டணம் உயர்வு, வீட்டு வரி நகரத்தில் உயர்வு, கடவரி உயர்வு, டீக்கவர் மின்கட்டண உயர்வு, குடிநீர் வரி உயர்வு. இப்படி வரி மேல் வரி போட்டு மக்களை வாட்டி வரைக்கின்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம். அதோட இந்த தினம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த பகுதியெல்லாம் விவசாயிகள் நிறைந்த பகுதி. விவசாயிகளுக்கு ஏதாவது செஞ்சிருக்காங்களா? செஞ்சிருக்காங்களா? அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது விவசாயிகள் தன்னுடைய பம்பு செட் 24 மணி நேரம் மும்முனை மின்சாரத்தை கொடுத்தான். மும்முனை மின்சாரம் கரண்ட். விவசாய பம்பு செட்டுக்கு எப்பொழுது வேணாலும் விவசாயி போய் பம்பு செட்டை இயக்கலாம்.